பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நீங்க பொறுமையா இருங்கப்பா, கண்டிப்பா உங்க ஜெபத்தை நான் கேட்க போறேன், உங்க காரியங்களை உங்களுக்காக நான் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்மா. நீங்க பொறுமையா இருந்தாலே போதுங்க, நடக்க வேண்டிய காரியம் நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டாக நடந்துருன்னு ஏசப்பாவே சொல்றாரு. ஆனா நம்ம பொறுமையா இருக்கோமா? பொறுமையாவே இல்லைங்க, அவசரப்பட்டுனே தான் இருக்கும். நிறைய பேர் நீங்க ஜெபம் பண்றீங்க, பல வருஷமா ஜெபம் பண்றீங்க, எனக்கு அற்புதமே நடக்க மாட்டேங்குங்க, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குங்க, எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குங்க, எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குங்க, எனக்கு கடன் பிரச்சனை மாறவே மாட்டேங்குங்க, என் ஜெபம் கேட்கப்படவே மாட்டேங்குங்க. விசுவாசமா ஜெபம் பண்ண மாட்டீங்க, பொறுமையா வெயிட் பண்ண மாட்டீங்க, அற்புதம் மட்டும் பெற்றுக்கொள்ளணும் ஆசைப்படுறீங்க. பொறுமையா இருந்தா நிச்சயமா பெற்றுக்கொள்ளுங்க. யோபுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தாரு, ஆனா முடிவுல அவர் பெற்றுக்கொண்டார் தானே. அவர் முடிவில் பெற்றுக்கொண்டதுக்கு அந்த கேப்ல அவர் போராட்டத்தை பிரச்சனையை சந்தித்து கொண்டாருங்க. இன்னைக்கும் போராட்ட பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்குதான், ஆனா கண்டிப்பா அது இன்னைக்கு மாறப்போகுதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. பொறுமையா இருங்க, நினைச்ச காரியம் இந்த ஆண்டுல நடக்கப்படும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.